நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு இன்று முதல் 4 நாட்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் உதகையில் உள்ள அனைத்து சுற்றுலா மையங்களும் இன்று மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் கடந்த 3 நாட்களாக நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. உதகை அருகே கல்லட்டி மலைப்பாதையில் 2 பிரம்மாண்டமான பாறைகள் உருண்டு விழுந்து சாலையில் பிளவு ஏற்பட்டதால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து மலைப்பாதையை மூடினர். இதனால் உதகையில் இருந்து மசினகுடி செல்லும் அனைத்து வாகனங்களும் கூடலூர் வழியாக அனுப்பி வைக்கப்பட்டன. கூடலூர் அடுத்த ஓவேலி அருகே தர்மகிரியில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு பாறை இடுக்கில் சிக்கிய கார் மீட்கப்பட்டது. ஆற்றை கடக்கும்போது காரில் சிக்கிய 3 பேர் நேற்று முன்தினம் மீட்கப்பட்ட நிலையில் காரும் மீட்கப்பட்டுள்ளது. கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை காரணமாக சேதமடைந்துள்ள மின் கம்பங்களை சரி செய்து மின் இணைப்பு வழங்கும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சாலையோரங்களில் ஆபத்தான வகையில் உள்ள மரக்கிளைகளை வெட்டி அகற்றும் பணியில் மாநில பேரிடர் மீட்பு குழு ஈடுபட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கனமழை தொடர்வதால் உதகையில் உள்ள அனைத்து சுற்றுலா மையங்களும் இன்று மூடப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி தொட்டபெட்டா காட்சிமுனை, பைன் ஃபாரஸ்ட், பைக்காரா அருவி, உதகை தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா மையங்களும் மூடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு இன்று முதல் 4 நாட்களுக்கு சென்னை வானிலை மையம் ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ளது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கன முதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர், திண்டுக்கல், விருதுநகர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மேற்கு மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.